நாங்கலாம் பெரிய இடத்து பொண்ணுங்க வந்திருக்கோம். இங்க ஒருத்தி வந்திருக்கா. அவ வந்து லேஸ் பட்டவ கூட வந்து ஒரு திருடி. அவ வந்து வந்து உன்னோட கார்ட வந்து திருடி வச்சிருக்கா. அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. யார் அவ? என்ன பண்ணா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ அங்க தான் இருக்கா அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஏதோ பிரச்சனைன்ற மாரி ஹீரோக்கு தெரியும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹீரோயின் கீழ விழுந்து கிடப்பாங்களா. உடனே ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. இவ என்ன இங்க பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. அப்பதான் ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, படிக்கும்போது ஹீரோயினுக்கும் வந்து ஹீரோவ ரொம்பவே புடிச்சிருக்கும். அவர காப்பாத்துனதுலருந்து. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ப்ளே டைம்ல வந்து விளையாடிட்டே இருக்கும்போது, ஹீரோயின் வந்து ரகசியமா அவர பார்க்கறது, அவர கவனிக்கிறதுன்ற மாரி இருப்பாங்க. நான் அப்ப உன்ன வந்து ரகசியமா உன்ன கவனிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து உனக்கு வந்து இந்த மாரி இத்தன பொண்ணுங்கள்ல வந்து நீ பிளைண்ட் டேட் பண்றன்றது இப்ப தான் எனக்கு தெரியுதுன்ற மாரி ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட அங்கருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டு தடுமாறி அங்கருந்து போக பார்ப்பாங்களா, அப்பதான் அங்க ஒரு மாரி கரையா இருக்கும். உடனே வந்து ஹீரோ கேட்பாரு, "இங்க என்ன நடந்துச்சு? ஆக்சுவலா இங்க என்ன நடந்தது? அவ இங்க தான் விழுந்திருந்தா" அப்படின்னு சொன்னா, அந்த இடம்லாம் ஒரு மாரி கரையா இருக்கேன்னு வச்சு கேட்கும்போது, "அவ இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டா இல்லையா? அதனால வந்து நாங்கலாம் சேர்ந்து அவள தள்ளி விட்டுட்டோம். லைட்டா தான் தள்ளுனோம். அந்த சேர்ல போய் இடிச்சதுனால அவளுக்கு இந்த மாரி ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி எல்லாரும் சொல்லுவாங்க. கோவம் வந்துரும். இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. எதா இருந்தாலும் நீங்க இந்த மாரி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா வந்து, ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. எது பிரெக்னன்ட்டா இருக்காளா? அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். இது ஹாஸ்பிட்டலுக்கா அவங்க எல்லாரையுமே புடிச்சு அந்த ஹீரோட ஆளுங்க எல்லாரையும் புடிச்சு திட்டுவாங்க. அந்த ஆளுங்கள அந்த பொண்ணுங்களலாம் திட்டி விட்டுட்டு, அங்கருந்து அவர் வந்து வேகமா கிளம்புறாரு. இப்ப தாத்தாக்கு சரியான கோவம். திரும்பவும் இவன் எந்த பொண்ணையும் செலக்ட் பண்ணாம போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாரு. ஹீரோ காதுல வாங்காம நேரா ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் தட்டு தடுமாறி அவங்க பாட்டிய பார்க்கவே வந்திருப்பாங்க. இப்ப பாட்டிக்கு ஓரளவு நல்லா தெரியும். அவங்க நல்லா உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் ஹீரோயினுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாரி போயிட்டே இருக்கும். அப்படியே மயக்கம் போடுற மாரி ஆனோனே திரும்ப அவங்க அட்மிட் ஆகி அவங்களுக்கு செக்கப்லாம் போனதுக்கு அப்புறம் தான், இப்ப அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சோனே பாட்டிக்கும் ஹீரோயினுக்கும் அதிர்ச்சியா போயிடும். கேட்பாங்கன்னா, "இது யாரோட குழந்தம்மா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இது யாரோட குழந்தை? பாட்டிகிட்ட சொல்லு." அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, இப்ப டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இப்ப குழந்தை வந்து 2 வார குழந்தை தான் வந்துட்டு உங்க வயித்துல இருக்கு. இந்த குழந்தை வந்துட்டு நீங்களே வீக்கா இருக்கீங்க. அதனால வந்துட்டு இது வேணுமா? வேணாமா?" அப்படின்ற மாரிலாம் இப்ப டாக்டர் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே பாட்டி என்ன சொல்வாங்க, "என்னதாம்மா நினைக்கிற? இது யாரோட குழந்தை? நீ யாரையாவது லவ் பண்ணியா? என்ன ஏதுன்னு சொல்லு. பாட்டிகிட்ட சொல்லு. இப்ப என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி இவங்க கேட்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க என்ன சொல்வாங்க, "எனக்கு அம்மா கிடையாது. அப்பாவும் வந்து எனக்கு அப்பா மாரி நடந்துக்கிறது இல்ல. ஸோ எனக்கு அப்பா, அம்மா யாருமே கிடையாது. எனக்கு பாட்டி மட்டும் தான். இப்ப என்னோட குழந்தைய நான் பெத்தெடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கும் வந்துட்டு என்னோட நான் நான் ஒரு நல்ல அம்மாவா இருப்பேனா? இல்ல ஏன்னா அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. இப்ப ஹீரோவ சுத்தி நெறைய கேர்ள்ஸ்லாம் நின்னுருந்தாங்கல்ல அந்த பிளைண்ட் டேட்டுக்காக. ஸோ அவன் பணக்காரன். அவன சுத்தி நெறைய பணக்கார பொண்ணுங்க இருக்கும்போது, என் புள்ளைக்கு நல்ல அப்பாவா அவன் இருப்பானா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில நான் பட்ட கஷ்டத்த என் புள்ள படக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அதையும் தாண்டி அந்த புள்ள வந்து நான் பெத்தெடுக்கிற மாரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, என் உள் மனசால, ஆழ் மனசுலேருந்து அந்த புள்ளைய நான் நேசிச்சு நான் வளர்ப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, அந்த பாட்டிக்கு ஒரே அழுகையா வந்துரும். என்னதான் நான் இதா இல்லாட்டியும் நான் வந்து எப்படியாவது அந்த குழந்தைய பெத்தெடுக்க தான் எனக்கு மனசு சொல்லுது. நான் அத தான் பண்ண போறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அப்புறம் உங்களோட விருப்பம். உங்க விருப்பத்துக்கு மாறா நாங்க எதுவும் செய்றதா இல்ல. நாங்க இங்க போய் வேலைய பார்க்குறோம். டாக்டர் அங்கருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இப்ப நான் மட்டும் தான் இருந்தேன். இப்ப நீங்க மட்டும் தான் இருந்தீங்க. இப்ப வந்து ஒரு குழந்தை வரதுனால, இன்னும் கொஞ்சம் வந்து நான் வந்து நெறைய பணம் சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறேன். நான் பார்ட் டைம் ஜாப் போறத தாண்டி பெயிண்டிங் பண்றதுல வந்துட்டு நெறைய காசு வரும்ல. ஸோ நான் கன்டினியூஸா வந்து பெயிண்டிங்கும் பண்ணுவேன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் இப்ப தெளிவாயிடுவாங்க. இப்ப நான் வந்து எப்படியாவது பெயிண்டிங் பண்ணி நெறைய சம்பாரிக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்களா, அப்ப அவங்க பாட்டி என்ன சொல்வாங்க, "இந்த மாரி நெனைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதும்மா. ஆனா உன் அப்பா வந்துட்டு ரொம்ப மோசமானவன். நீ பணம் நெறைய சம்பாரிக்க அவன் இந்த மாரி தான் விளையாடி வீணாக்கிட்டே இருப்பான். ஸோ அவன்ட்டருந்து நீ பாதுகாப்பா இருக்கணும்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோனும் 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, ஹீரோனுக்கு இப்ப எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஒண்ணு அப்ளை பண்ணி வச்சிருந்தாங்களா, அது வந்துட்டு அவங்களுக்கு இப்ப கால் வரும். ஸ்டோர்ல இருந்து ஒரு கால் வரும். உங்களுக்கு வந்து பார்ட் டைம் வேலை வந்து ஓகே ஆயிடுச்சு. நீங்க வாங்கன்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து அப்படியே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே ஓட போவாங்க. உடனே பாட்டி என்ன சொல்லுவாங்க, "இப்ப நீ போக்கூடாது. இப்ப நீ ரெஸ்ட் எடுத்தாகணும். நீ உன்ன விடமாட்டேன்னு" சொல்லும்போது, "நான் எனக்கு ஓகே தான். எனக்கு ரெஸ்ட்லாம் தேவையில்ல. நான் உடனே போயே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி வந்தவங்க, இங்க வந்துட்டு அந்த 4, 5 பொண்ணுங்க வரிசையா நின்னுட்டே இருப்பாங்க. இவங்களும் அந்த இப்ப ஸ்டோர்ல வேலைக்கு சேர்ந்துருவாங்க. இந்த ஹீரோயின் வந்து அந்த அந்த கண்ணாடிலாம் இருக்கும்ல, அந்த கண்ணாடிலாம் தொடச்சு வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் இங்க வேலைக்கு சேர்ந்தது வந்துட்டு, அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு புடிக்கல. அதாவது எங்க போனாலும் இந்த மாரி தான் இருக்குன்ற மாரி அந்த பொண்ணுக்கு வந்து கோவமா ஆயிடும். ஏன்னா இருக்கிறதுல ஹீரோயின் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க, அழகா இருக்காங்க. இப்ப வர கஸ்டமர் வந்து அவங்க அப்படிலாம் ஒரு மாரி கால்குலேட் பண்ணும். ஹீரோயின் இந்த வேலைய விட்டு அனுப்பணும். அவங்களே பல கஷ்டத்துக்கு நடுவுல வேலை கிடைச்சதுன்னு வந்தா, இந்த மாரி ஒரு அடுத்தவங்க நெனச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? அதோட ஹீரோயின் பாட்டுக்கு அந்த கண்ணாடிலாம் தொடச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு கஸ்டமர் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்ப ஹீரோயின் அந்த கஸ்டமர பார்த்துருவாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட்ட புடிச்சிருக்கும். அந்த பிரேஸ்லெட்ட பத்தி கேட்கும்போது ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்களா, அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும், வேணும்னே வந்து அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்ற மாரி சொல்லும். அப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின் தான் வந்து எனக்கு சொல்றால்ல, அவளே சொல்லட்டும்னு சொல்லும்போது, ஹீரோயின் நானே சொல்றேன்னு சொல்லுவாங்களா, அப்ப அந்த அந்த பொண்ணு என்ன சொல்லும், "நீ கண்ணாடி தானே தொடச்சிட்டு இருந்த, அந்த வேலைய பாருன்னு" சொன்னோனே, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "அதெல்லாம் நான் தொடச்சு முடிச்சுட்டேன்னுவாங்க." தொடச்சு முடிச்சுட்டா மறுபடியும் போய் தொட அப்படின்ற மாரி புடிச்சு ஹீரோயின புடிச்சு தள்ளி விடுமா, நேரா ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையில தான் விழுவாங்க. ஹீரோயினுக்கே ஒரு மாரி ஆயிடும். என்னடா இது திரும்ப திரும்ப இவனே வந்து நிக்கிறானே அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட அந்த ஸ்டோர் மேனேஜர் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அவர் வந்திருப்பாரு, ஹீரோ வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்துடுறாரு. உடனே இப்ப எல்லா லேடீஸும் இப்ப புதுசா வேலைக்கு சேர்ந்த எல்லாருமே போயிட்டு அவர் பின்னாடி அந்த ஸ்டோர் மேனேஜர்
மேனேஜர் பின்னாடி போய் வரிசையாக நினைப்பாங்க. நீங்கள் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி கடைக்கு வந்திருக்கீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. என்கிட்ட வந்து இத்தனை பொண்ணுங்க வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க, நீங்கள் ரொம்ப பெரிய இடத்த ஆள் இல்லை, ஸோ உங்களுக்கு யார் வந்து இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களே வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்து யார் எனக்காக சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கலாம், அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வரும், அது மூஞ்சி உருன்னு வச்சுட்டு அதை பாட்டுக்கு பேசுமா, அதுதான் வந்து ஹீரோனை தள்ளி விட்டுச்சு, அவர் பார்த்துட்டாரா. உடனே ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, ஏன் அவங்க எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொன்னோன்னே ஹீரோன் வந்து நான் அதை தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ செலக்ட் பண்ணிட்டு இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்கும்போது இப்போ ஹீரோக்கு வந்து இவங்க பேசுறது ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அவங்களே எனக்கானதை வந்து விளக்கமாக சொல்லுவாங்க. மற்றவங்களாம் போகலான்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிடுவார், மற்றவங்களாம் அனுப்பி விட்டுருவார். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ பேசிகிட்டே இருப்பார், இந்த ஜுவல்ஸுக்கு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இதுக்கு இது ஆஃபர் அது ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அப்போ இது யாருக்காக வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கூப்பன் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்லுவாங்க. ஹீரோனை சொல்வார், இது என்னோட குழந்தைக்காக வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. ஹீரோனுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு இவனுக்கு வந்து பிளைண்ட் டேட்டுக்காக அத்தனை பொண்ணுங்க இருந்தாங்கன்னு நினச்சேன், இப்போ பார்த்தா குழந்தை வேற இவனுக்கு இருக்கு போல இருக்கு, அந்த குழந்தைக்காக நகை வாங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன மாதிரி டிசைன் வந்து செலக்ட் பண்ணிட்டு கேட்கும்போது நான் என் குழந்தைக்காகன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. சரி நீங்கள் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் கூட்டு போவாங்க, அங்கே குழந்தைக்கான டிசைன்ஸ் நிறையவே இருக்கும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த குழந்தைக்காக அவ்வளோ நகை வாங்குவார், இதை பேக் பண்ண அதை பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பேக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்ளது எல்லாத்தையுமே ரொம்ப காஸ்ட்லியானதை வாங்கிடுவார். இப்போ கடைக்கு ஓனருக்கா ரொம்ப சந்தோஷமாக போய்டும், குஷியாக போயிடும். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஹீரோயின் மட்டும் நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினும் அவருக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்க போது நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்து என்ன சொல்வார், ஆமாம் எனக்கு குழந்தை எனக்கு பிறக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ அவங்க வயிற்று கை வச்சு சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத அம்மா உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு இவங்க ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு வேற குழந்தை இருக்குன்னு நினச்சிட்டு இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நீ குழந்தை உண்டாயிருக்கல்ல அது என்னோட குழந்தை தானே அப்படின்ற மாதிரி கேட்பாரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன சொல்வார், அது எனக்கு தெரியும், நீ என்னோட குழந்தை தான் உண்டாகிருக்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. எவ்வளோ உனக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, நீ என்ன பேசுகிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் ஒரு நைட்டு உன் கூட நான் ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக என்கிட்ட 10 மில்லியன் கேட்டு வாங்கினவ தானே நீ, ஸோ அதனால் இப்போ இந்த குழந்தை வந்து என்னோட குழந்தை நீ வச்சிருக்க, அதை எனக்கு சேல்ஸ் படுத்து உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு கேட்கும்போது, எனக்கு இந்த குழந்தைய விற்கிற ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கோமா பேசுவாங்களா. அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. உன்னை ஹீரோ வந்து பேசலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக அவங்க அப்பா வந்து கால் பண்ணுவார், உன்னை பார்க்கணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா என்னை கூப்பிடுறாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் வேலை முடிச்ச ஹீரோனு அங்கேருந்து ஓடிட்டாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், கோவமாகவே நின்றுட்டே இருப்பார். அப்போ அவர் அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார், என்ன பாஸ் இவ்வளோ வாங்க நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நின்றுட்டே இருப்பார். அவருக்கா ஹீரோக்கா சரியான கோவமாக இருக்கும். அந்த நேரம் பார்த்து அந்த கடையோட ஓனர் வந்து வருவார். ஹீரோ இன்னைக்கு இவர் ஏன் வேலை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோனோட நிலமை அவருக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஒன்று என்ன சொல்வார், உங்ககிட்ட இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு இப்போ திடீர்னு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு நான் சில சலுகைகள்லாம் நான் கொடுக்க தான் செய்கிறேன், ஏன்னா அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கொண்டு புரியாது, எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்பாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன சொல்வாருன்னா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு, அவங்க அப்பா வந்து எப்போவுமே அந்த பொண்ணை போட்டு அடிச்சுட்டே தான் இருப்பார், இந்த பொண்ணு அப்பா கிட்ட எப்போவுமே அடி வாங்கிட்டே தான் இருக்கணும்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பார். ஆமாம் அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல அப்பாவே கிடையாது, சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணு வந்து பார்ட் டைம் போது வேலை பார்க்குது, ஆனால் அந்த பொண்ணுக்கு அம்மாவும் கிடையாது, அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எல்லாம் இவன் கேம் விளையாடி இந்த அப்பா வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டே இருப்பான், பணம் இல்லாட்டி அந்த பொண்ணை போட்டு அடிப்பான், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பான்னு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் அசிஸ்டன்ட் சொல்வார், இவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது அவங்க அப்பா வந்துட்டு வேணும்னே வந்து ஹீரோயின் பேரை வச்சு போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு இப்போ தான் உண்மை என்னன்றது புரியும். அப்போ இதான உண்மை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு போவார். போனோன்னு அவங்க அப்பா என்ன பண்ணுவார், திரும்பவும் வழக்க போல் ஹீரோனை அழுதே நடிப்பார். இந்த மாதிரி திரும்பவும் அவர் கேம் விளையாடினா அதில் தோற்று போயிட்டோமா, நிறைய லாஸ் ஆகிடுச்சு, எப்படியாவது நிதாம என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆடு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஏது பணம், என்கிட்ட பணமே கிடையாது, இன்றைக்கி தான் எனக்கு நான் வேலைக்கே சேர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்க, நீ இப்படி பணமே கொடுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி திரும்ப திட்ட ஆரம்பிச்சிருவாரு. நீ தான் ஹீரோவை லவ் பண்ணிட்டு அவன் தான் உன் பேர் சுற்றிட்டே இருக்கான், அவன்கிட்ட வாங்கிக்கணும்னு சொல்லும்போது அவனுக்கு எனக்கு இப்போ பிடிக்கவே இல்லை, தெரியாதனமாக தான் அவன் கூட நான் ஸ்டே பண்ணிட்டேன், தவிர அவனுக்கு எனக்கும் எந்த இதுவும் கிடையாது, நாங்கள் 2 பேர் லவ்வும் பண்ணல, கல்யாணம் பண்ணிக்க போகிற ஐடியாவும் இல்லை அப்படின்னா அவர் திட்ட ஆரம்பிச்சிடுவார். இதுக்கு நானே உன்னை நல்ல ரேட்டுக்கு அவன்ட்டே அதை விற்றுருப்பேன், அவனை தான் நல்லா அது இப்போ தான் அவருக்கு தெரியுது, இவங்க 2 பேருக்கும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு இப்போ தானே தெரியுது. உடனே கோபமாக வரும், அன்னைக்கு தானே இவரை நம்பி நம்மக்கிட்ட அவ்வளோ பணத்தை கொடுத்தா, அதுக்குள்ளேயே அவளை வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டான், இதை தெரிஞ்சதான் அன்னைக்கு நம்ம நிறைய பணத்தை வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு நினச்சிட்டே இருப்பார். நான் உன்னை வேற ஆள் கிட்ட விற்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவார், வலுக்கட்டாமல் ஹீரோனோட பேக்கை பிடுங்கி அதில் இருக்க 5 10 எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவார். ஹீரோயினுக்கா அப்படியே அந்த நடு ரோட்டில் உட்காந்து அழ
ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஹீரோ பின்னாடியே வந்தார்ல, ஹீரோயின் அழுதுட்டு இருக்கறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கும். டக்குனு இப்ப இந்த ஹேண்ட் பேக்ல அந்த கார்டு மட்டும் தான் அவங்க அப்பா மறந்துட்டாரு. அந்த கார்டு எடுத்து ஹீரோ கிட்ட குடுப்பாங்க. "சாரி எங்க அப்பா வந்து தெரியாம உங்கள்ட்ட பணம் வாங்கிட்டாரு. அதுல 5,000,000 வந்து அவர் செலவு பண்ணிட்டாரு. இதுல 5,000,000 இருக்கு. ஆனா நான் இந்த கடன வந்து எப்படியாவது நான் அடைச்சிடுறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, அவள நம்ம தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி ஹீரோ நெனப்பாரு. மயக்கமாயிடும். உடனே ஹீரோ கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வைப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு மயக்கம் தெளியும். அப்ப 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாரு, "எனக்கு நீயும் வேணும், இந்த சைல்டு வேணும்னு நினைக்கிறேன்னு" சொல்லும்போது, "இல்ல" அப்படின்ற மாரி யோசிக்கும்போது, "என்ன உனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாரா, அதுக்கு இவங்க என்ன சொல்வாங்க, "இல்ல நீங்க பெரிய சிஇஓ, நான் வந்து ஒரு சாதாரண ஆளு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து, "உங்க அப்பா வந்துட்டு இந்த மாரி ஆளுன்றது எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது. ஸோ அவருக்கு தேவை பணம் தானே, பணத்துக்காக தானே அவர் உன்ன அப்படி இப்படி சொல்றாரு. அவருக்கு வந்து நான் காம்பன்சேஷனா வந்து நெறைய பணமே அவருக்கு குடுக்க நான் தயாரா இருக்கேன். ஸோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இது நம்மளோட குழந்தை, நம்ம இத நல்லபடியா வளர்க்கணும். உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்வாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி நம்ம போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உடனே இவங்க 2 பேரும் போவாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஹீரோயின கூட்டிட்டு இப்ப வீட்டுக்கே வந்துருவாரா, வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் தான் வந்து இது பெரிய வீடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ள வந்திருப்பாங்க. உள்ள வரும்போது அங்க நெறைய பேர் வேலை பார்த்துட்டே இருப்பாங்களா, இப்ப ஹீரோயின பார்த்தோனே, "நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த வீட்ல பெய்டு வேலைக்காக வந்திருக்கீங்களா? இங்க எல்லாருமே ஆளுங்கலாம் இருக்கும். இப்போதைக்கு வேலைக்கு யாரும் தேவையில்ல" அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியே ஹீரோ வந்துருவாரு. அவங்க ஒண்ணும் வீட்டுக்கு வேலைக்காரி கிடையாது. இந்த வீட்டுக்கு எஜமானி அப்படின்னு சொன்னோனே, "நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா பாஸ்? உங்களோட மனைவியா இது?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஹீரோயினுக்கு வந்து அப்படியே விஷ் பண்ணுவாங்க. ரொம்ப மதிப்பாங்க. அப்புறம் ஹீரோயின தாங்கன்னு தாங்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹீரோயின் வேற பிரெக்னன்ட்டா இருக்காங்களா, அவங்களுக்கு வாமிட்லாம் வர ஆரம்பிச்சுரும். உடனே கூடவே அவங்க வாமிட் எடுக்க ஓடுறாங்கன்னா, இவங்க பின்னாடி எல்லாரும் ஓடுவாங்க. அதோட அந்த அளவுக்கு ஹீரோயின பார்த்துப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் வாமிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலிலாம் வச்சு கசாயம் குடுக்கணுன்ற மாரி அவங்களா ஒரு முடிவு பண்ணி என்னென்னத்தையோ போட்டு கசாயம் வேற பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கா ஒண்ணும் புரியாது. ரொம்ப பதட்டமா இருப்பாரு. அப்புறம் அவங்க போட்டு குடுத்த கசாயத்த, அதாவது இந்த கசாயம்ன்றத நான் சொல்றேன். அவங்க என்னென்னமோ தட்டி தட்டி அத போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி போட்டுட்டு ஹீரோ அத கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு குடுப்பாரு. இருக்கும்போது ஹீரோனுக்கு இப்ப எப்படி தோணும் அப்படின்னா வந்து ஹீரோ கிஸ் பண்ற மாரி இருக்கும். அவங்களும் நேரா கிஸ் பண்ண போவாங்களா, அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும். எதுக்காக நம்மளுக்கு இப்படிலாம் தோணுது? நான் எதுக்காக ரொம்ப ஓவரா வந்து திங்கிங் பண்ணிட்டு ரொம்ப ட்ரீமிங்ல இருக்கேன் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவாரு, "நல்ல புள்ளையா நீ சாப்பிட்டுட்ட. இப்ப நீ நல்லபடியா ரெஸ்ட் எடு. நான் போய் சோஃபால படுத்து" இவ்ளோ பெரிய வீட்ல ஒரு ரூம் இல்லையா? போய் சோஃபால தான் படுக்கணுமா? அப்படின்ற மாரி இருக்கும். ஹீரோ ஹீரோ வந்து தன்னோட ரூம ஹீரோயினுக்கு குடுத்துட்டு அவரு போய் சோஃபால போய் படுக்கிறேன்னு போயிடுவாரு. ஆயிடும். இப்ப ஹீரோ நல்லா தூங்கி எந்திரிச்சு வருவாங்களா, ஹீரோ வந்து சாப்பிடாம உட்காந்துட்டே இருப்பாரு. இப்ப வகை வகையான ஐட்டமா சமைச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா எழுப்பக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு பயந்துகிட்டே வருவாங்க. வந்து உட்கார்ந்த உடனே கரெக்டான டைம்ல நீ சாப்பிடணும். நல்ல தூக்கம் வந்தா தூங்க, நிம்மதியா இருன்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்களா, ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 வாய் எக்ஸ்ட்ரா எடுத்துவே சாப்பிட்டுருவாங்க. அதோட அவங்கள்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோனுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வரும். இப்ப அந்த ஜுவல்லரி ஷோரூம்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களோட ஜாபே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க இப்ப கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா எனக்கு வேலை வந்துருச்சு. நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அப்ப ஹீரோ என்ன நினைப்பாரு, இவ இவ்ளோ பெரிய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டா, திரும்பவும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஓடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அந்த வேலைக்கு வருவாங்களா, அங்க வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கும். இது யாருன்னு அந்த வில்லி பொண்ணு தான் நின்னுட்டே இருக்கும். ஹீரோயின் போனோனே, "எனக்கு இங்கேருந்து ஃபோன் கால் வந்துச்சு. என்ன கூப்பிட்டாங்கன்னு" சொல்லும்போது, "உன்ன உன்ன வந்து வேலையில இருந்தே வந்து சார் வந்து அனுப்பிட்டாரு. உன்ன மாரி ஒரு பொண்ணெல்லாம் இங்க வேலைக்கு வைக்கவே அவர் தயாரா இல்ல. போறியா இங்கேருந்து" அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுரும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இப்ப ஃபோன் கால் வந்ததுனால தான் நான் வேக வேகமா வந்தேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு" சொல்லும்போது, "உனக்கு இங்க வேலை இல்ல. வெளிய போ" அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அந்த மேனேஜர் வந்துருவாரு. "இப்படிதான் அவங்கள்ட்ட பேசுறதா? அவங்கள வேலைக்கு வச்சதுன்னா, நீ அவங்கள இப்படி சொல்லலாம்?" அப்படின்ற மாரி கேட்கவும், அப்படியே நடிக்க ஆரம்பிச்சுரும். உடனே அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவருக்கு ஹீரோயின் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால, "நீ உங்கள்ட்ட இப்படி பேசுனதே தப்பு. உன்ன மாரி பொண்ணுங்க இங்க வேலைக்கு இருந்தா யாரும் நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. உன்ன தான் நான் வேலைய விட்டு தூக்குறேன். நீ வெளிய போ" அப்படின்னு சொல்லவும், அது உடனே ஹீரோயின முறைச்சுட்டு அங்கிருந்து வெளிய போயிடும். ரொம்பவே ஹீரோயின் மேல ஒரு மதிப்பு இருக்குல்ல, அவர் ஹீரோயின் கிட்ட வந்து, "நீ வந்து இந்த வேலைக்கு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா" அப்படின்னு சொல்லிட்டு கங்ராட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இவர் வந்து பெயிண்டிங்கும், பிசினஸும் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து பெயிண்டிங் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த பெயிண்டிங்க பார்க்கறதுக்காக இப்ப ஹீரோ வருவாரா, இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, இவங்க 2 பேரும் கை குடுத்து குலுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோனே ஹீரோக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே இப்ப அவர் வந்து ஹீரோயின பத்தி அறிமுகப்படுத்துறோம்னு திரும்ப ஆரம்பிப்பாரு. "அதெல்லாம் தேவையில்ல. நாங்க எங்க 2 பேருக்கு ஆல்ரெடி அறிமுகம் இருக்குன்ற" மாரி ஹீரோ சொல்லிடுவாரா. அதோட சரி வாங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அங்க ஒரு பொண்ண பார்த்துருவாங்க. அந்த பொண்ண பார்த்தோனே ஹீரோனுக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வரும். அவங்க படிக்கும்போது ஹீரோயின் வந்து பெயிண்டிங்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க பெயிண்டிங்க வந்து ஸ்டேஜ்க்கு கொண்டு போயிடுவாங்க. அத இப்ப ஹீரோயின கூப்பிடுவாங்க. போற நேரத்துல வந்து அவங்க அப்பா வந்துருவாரு. வந்தவர் என்ன பண்ணுவாரு, அப்பத்துலருந்து ஹீரோயின விக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறதுனால, திடீர்னு அவங்க கைய பிடிச்சு வெளிய எடுத்துட்டு வந்துருவாரு. இப்ப நான் வர முடியாது. அவங்க வந்து இதுன்னு தெரியாது, இந்த விஷயம் தெரியாது. அப்பா கூப்பிட்டா போக்கூடாதுன்ற முடிவுலயே இருப்பாங்க. அவர் வலுக்கட்டாயமா ஹீரோயின் கைய பிடிச்சு கூப்பிடவும், அப்பா ஸ்டேஜ்ல என் பேர கூப்பிட்டுருவாங்க. இப்ப நான் போயே ஆகணும். என்னோட பெயிண்டிங் அங்க இருக்கணும்னு பெயிண்டிங் வச்சு இப்ப நீ என்ன பண்ண போற? நீ வெளிய வந்தீன்னா எனக்கு அவ்ளோ காசு கிடைக்கும், இவ்ளோ காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு இழுத்துட்டு போயிடுவாரு. அப்பத்துலருந்து போராடி தான் ஹீரோயின் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு பதிலா அந்த நேம வரைஞ்சதா வந்துட்டு இந்த பொண்ணு தான் போயிட்டு, அத அவங்க பேர குடுத்து நான் தான் இதெல்லாம் வரைஞ்சேன் அப்படின்ற மாரி அது வந்து பேர் வாங்கியிருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு இந்த பொண்ண பார்த்த உடனே இப்ப அந்த ஞாபகம் தான் வரும். அப்பவே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஹீரோ கூட வந்து ரொம்ப க்ளோஸாவே பழகிட்டு இருக்கும். அப்பவே ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவ
ஹீரோவை பிடிச்சிருந்தாலும் அவங்க போய் ஹீரோ கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால தான். இப்போ அதை நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. அதோட பல விஷயங்கள் அவங்க அங்கே ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது அந்த பொண்ணு எவ்வளோலாம் அவங்கள வந்து தொல்லை பண்ணுச்சு அது எல்லாத்தையுமே ஹீரோ யோசிச்சு பார்ப்பாங்களா. அவங்க டோட்டலாக இப்போ மனசே அவங்களுக்கு விட்டு போன மாதிரி இருக்கும். இப்போ கிட்ட வந்து நிற்கும் போது தான் அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்துரும். இவ எதுக்கு இப்போ திரும்ப வந்தா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவளையா நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிச்சுக்கும். ஊர்லேருந்தே வந்திருக்கும். வந்த உடனே அந்த சூட் கேஸ் எல்லாம் ஹீரோயின் தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். இப்போ ஹீரோயின் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு இந்த வேலை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இவளுக்கு வேலை பார்க்கவா நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப குழப்பத்தில் ஒரு மாதிரி வருத்தத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா வந்து இதுவும் சூட் கேஸை வந்து எதுக்காக ஹீரோயின் தூக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோ பேசும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவே பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல அவள் வேலை பார்க்குறவ தானே, வேலை பார்க்குறவங்க தானே இங்கே வந்திருக்கிற கஸ்டமரோட அதாவது அவங்களோட திங்ஸ் எல்லாம் அவங்க தானே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவள் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி அது கேட்கும்போது ஒன்று ஹீரோக்கு வந்து சரியான கோவம் வரும். அவள் இங்கே ஒன்றும் வேலை பார்க்க வந்தவ கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கோவமாக என்ன பண்ணுவார், அந்த சூட் கேஸாக அதுக்கிட்டே தள்ளி விடுவாரா. அந்த சூட் கேஸ் கிடிச்சு அது கீழே விழுந்துடும். அதோட ஹீரோ கூட்டிகிட்டு ஹீரோனை போயிடுவார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோயின் இந்த பெயிண்டிங்லாம் இருக்குல்ல அதில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை அழகாகவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோ அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாரு. வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்திருக்குல்ல அதுவும் வந்து திரும்ப ஹீரோயின் கிட்ட நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசும். அதாவது அப்போ நான் சாரி கொஞ்சம் கோவமாக இருந்துட்டேன், ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, அதனால தான் உங்ககிட்ட கோவமாக நடந்துட்டேன், இது நினச்சிக்காத, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும். ஹீரோன்னு நல்ல விதமாக பேசுறதுனால சரி ஓகே ஹீரோட ஃப்ரெண்டாக வேறு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்ல விதமாக அவங்களும் பேசுவாங்க. இப்போ ஈவினிங் தான் வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நடக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எக்ஸிபிஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோனும் அதுக்கு வரணும். ஸோ ஹீரோன் வந்து அழகாக ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அதை பார்க்கும்போது அங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே இவ யார் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோனை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோன் கண்டிப்பாக ஸ்டேஜ் ஏறி அங்கே நின்று அவள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். அந்த டைமில் வந்து அவளை வலிக்கி விழுற மாதிரி ஏற்பாடெல்லாம் இந்த பொண்ணு வேணும்னே பண்ணி வச்சிரும். ஹீரோன் அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்களா. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி இருக்குல்ல, இந்த பட்டாம்பூச்சி வந்துட்டு அதாவது இது என்ன மாதிரி தான், ஏன்னா அந்த பட்டாம்பூச்சியோட ஒரு ரெக்கையை மட்டும் தான் அவங்க வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஏன்னா பட்டாம்பூச்சிக்கு 2 ரெக்கை இருந்தால் தான் அதால் பறக்க முடியும், ஒரு ரெக்கையை வச்சு அதால் பறக்க முடியாதுல்ல, இது என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, பேசிட்டே அது என்னோட வாழ்க்கையை தான் இது பண்ணதை குறிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்களா. டக்குன்னு தடுமாறுற மாதிரி ஆயிடுவாங்க. ஹீரோனே தாங்கி பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க தொடர்ந்து பேசுவாங்களா. இந்த பொண்ணுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். இவரை நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அப்போ தான் முடியவே மாட்டேங்குது அப்படி இப்படி நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட தான் இப்போ அந்த பெயிண்டிங்கை வந்து அவங்க சர்ப்ரைஸாக அப்போ தான் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்களா. அது ஒத்த பக்கம் இருக்கிற சரக்கு மட்டும் இருக்கும். இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ அவர் யோசிச்சு பார்ப்பாரு என்னன்னா படிக்கிற டைம்லேயே வந்துட்டு ஹீரோனோட பேர் சொல்கிறதுக்குள்ள ஹீரோ நாங்கள் இல்லாமல் அங்கே போயிட்டாங்களா. உடனே இந்த வில்லி பொண்ணு தானே வந்து அதை நான் வரைஞ்ச பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உடனே இந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சோடனே ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசியிருப்பாரு, இந்த பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சேன், இப்போ ஹீரோ நாங்கள் இல்லாதனால இவங்களா அதை வந்துட்டு எடுத்துட்டு தன்னோட பெயிண்டிங்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கோம். உடனே ஹீரோ என்ன கேட்பாரு, இது வந்து எவ்வளோ விலை கொடுத்தாலும் நான் வாங்க தயாராக இருக்கேன், இதுக்கு என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை நான் விற்க தயாராக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும். உடனே இப்போ ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த பொண்ணு மேலே சரியான கோவம் வரும். உன்னோட பெயிண்டிங் இல்லாத ஒரு விஷயத்த உன்னோடதுன்னு சொல்லி நீ இவ்வளோ நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்தாலும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சி பார்ப்பாரு. இது நீ எப்படி வரைஞ்ச, இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா. அது வந்து நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை நினச்சி வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி அது டக்குன்னு சொல்லுவார். ஏன்னா பட்டர்ஃப்ளை மட்டும் தானே இருக்குது. ஒன்று ஹீரோனை சொல்லுவார், இல்லை இல்லை இதை பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளையை வரைஞ்ச மாதிரி தெரியல, இதில் வேறு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வார். ஏதோ ஒரு ஹார்ட்லேருந்து ஏதோ ஒரு பெயின் வந்து இதில் தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த படம் வரைஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த படத்தை வந்து உணர்றவங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி தான் இப்போ ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரா. இப்போ அவர் நினச்சி பார்த்துட்டே இருப்பார், இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்கால இந்த அப்படி இப்படின்ற மாதிரி அவளுக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ ஹீரோன் அந்த உண்மையான காரணத்தை நின்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த பெயிண்டிங்க்கு சொந்தக்காரி அப்படின்றது ஹீரோக்கு இப்போ தான் தெரியுது. அதோட பெயிண்டிங்கோட உண்மையான அர்த்தத்தை அவங்க சொல்லும் போது ஹீரோவால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலேயே அந்த பெயிண்டிங்கை யார் வரைஞ்சா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நினச்சேன் நீ வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தவ தான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து ஹீரோனை பற்றி நினச்சிட்டே இருப்பாரா. ஹீரோ நாங்கள் மேடையில் இருந்து அவங்க பேசுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க கதை அந்த இது ஃபீலிங்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், எல்லாருமே அவங்கள பாராட்டுவாங்க. இந்த பொண்ணுக்கா பல்ல கடிச்சு துப்பிக்கிட்டே உட்காந்துருக்கும். இப்போ ஹீரோனும் இறங்கி வந்துருவாங்க. இருக்கும் போதே இப்போ அந்த பெயிண்டிங்க்கு அவங்கெல்லாம் இருக்காங்களா, அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு பார்த்தோன்னே ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிடுமா. உடனே ஹீரோனுக்கு வந்து இந்தாங்க உங்களோட ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாரு. இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. ஒரு அமௌண்ட் சொல்லணும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க அங்கேருந்து போவாங்க. அப்போ இவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஹீரோனை தனக்கு பிடிச்சிருக்க மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோக்கா சரியான கோவம் வரும். இவனோட புதுசாக நம்மளுக்கு போட்டியாக வரான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி ஹீரோனை பிடிச்சி இப்போ இன்னும் கொஞ்சம் பிடிச்சி போயிருக்கு. அவங்க 2 பேருக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. அந்த விஷயம் தெரியாமல் இவர் வேற ஹீரோனை பற்றி புகழ்ந்து பேசுறது, ஹீரோனை தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுமா இருக்காரு. இதில் தானே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அங்கேருந்து கிளம்பிடுவார். இவங்க 2 பேர் கல்யாணம் ஆனதுன்னு யாருக்கும் அங்கே தெரியல. இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, வந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பெயிண்டிங் அந்த அந்த எக்ஸிபிஷன் வைக்கிறாருல அந்த ஓனருக்கு ரொம்ப ஃப்ரெண்டாகவும் இருக்குது, ஹீரோக்கும் ஃப்ரெண்டாக அந்த பொண்ணு இருக்கிறதுனால ஹீரோ நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே திரும்ப இன்னொரு அவங்களுக்கும் வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இப்போ இன்னொரு இடத்துல
இடத்துல வந்து ஹீரோ வெல்கம் பண்ணுறதுக்காக எல்லா கேர்ள்ஸும் வந்து வரிசையாக நின்றுட்டே இருப்பாங்க, ஹீரோயின் நின்றுட்டே இருப்பாங்களா. இப்போ இந்த பொண்ணு என்ன நினைக்கும் அப்படின்னா வந்து ஹீரோ கண்டிப்பாக தன்னை வந்து கூப்பிடுவான், பேசுவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கும். இப்போ கார்லேருந்து இறங்கி வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோன்னு என்ன நினைப்பாங்க, ஸோ இன்னும் யாருக்கும் தெரியாதுல உங்களுக்கு கல்யாணம் ஆனது. அவன் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி அவனுக்கு வந்து அவகிட்ட அறிமுகமாயிருக்கான். ஸோ அவன் படிக்கும் போதே அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸாக தானே பழகிட்டு இருந்தான், அவகிட்ட தான் பேச வரான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் வெயிட் பண்ணுற அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் கையை கூப்பிடுவார், ஹீரோயின் கொண்டு போய் முடியாது, எல்லாரும் அவங்களே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், திரும்பவும் ஒரு சின்ன கிளிப் எடுத்து வந்து ஹீரோயின் கையில் தலையில் குத்துனவர் ஹீரோயின் அப்படியே அப்படியே அழுங்காமல் தூக்கி கொண்டு வந்து காரில் உட்கார வச்சிருவாரு. இப்போ சுற்றி இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இவன் இவ்வளோ பணக்காரனாக இருக்கான், நேரடியாக வந்தால் ஹீரோயின் இப்படி எப்படி அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போகிறான், எதுவுமே கேட்கவும் முடியல யாராலும், அப்படியே பார்த்துட்டு நிற்பாங்க. இங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேசுவார். அப்படியே கேட்பாங்க, இப்போ எதுக்காக என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க, எதுக்காக அவங்க முன்னாடி என்ன கூட்டிகிட்டு வந்து கேட்கும்போது நீ என்னோட ஒய்ஃபு அதனால் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஆயிரம் தான் இருந்தாலும் படிக்கும் போது நீங்கள் அவகிட்ட வந்து நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுகிறதும் அவக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு தெரியுன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. அதெல்லாம் அப்போது அதை அவகிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினே தவிர நான் உன்னை விரும்புறது ஆரம்பத்துலேருந்து நான் உன்னை தான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஒருவேளை அவள் உங்களை விரும்புகிறா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். சொல்லுவாங்க, நான் என் பாட்டிக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, கால் பேசு தானே பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்வார். இப்போ ஹீரோயின் வந்து பாட்டிக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து, பாட்டி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டை வந்து அனுப்பி வச்சுருக்கேன், நீங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிடணும், நல்ல துணிமணி வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் இப்படி இருக்க, உனக்குன்னு எதுவுமே நீ வச்சுக்கலன்ற மாதிரி பாட்டி கேட்பாங்க. இல்லை பாட்டி, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன், இன்றைக்கி என்னோட பர்சனல் டியூட்டி, இன்றைக்கே என்னால் சம்பாதிக்க முடியுதுன்னா நிச்சயமாக நான் நல்லா சம்பாதிப்பேன், நீங்கள் அந்த காசு பணத்தெல்லாம் செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோன்னு நினைப்பாரு, இவளுக்கு கிடைச்ச மொத்த பணத்தையும் வந்துட்டு அவங்க பாட்டிக்கு இவ கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. அப்படி நினச்சிட்டே இருக்கவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, நான் வந்து இன்னும் நிறைய சம்பாதிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வரைய ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு அப்படியே வரைஞ்சு மயக்கம் போட்டு ஹீரோ ஷோல்டர்லேயே போய் விழுந்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கும். திரும்ப ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் நடக்கும். இப்போ டாக்டர் திரும்பவும் ஹீரோயினை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, ஹீரோவையும் ரெண்டு பேரையும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேரும் இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ ரெண்டு பேரும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு சோஃபாலாம் படுக்க மாட்டார், ஹீரோயின் கூட தான் இருப்பார். அப்படியே மேலே கையை போடுவார். அதோட ஹீரோயின் கிட்ட வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்படியே திரும்பி பார்ப்பாங்க, அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு மனசில் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னு ஹீரோ என்ன பண்ணுவார், ஸ்ட்ராபெரியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஹீரோயினை வந்து பார்க்கும்போது அவருக்கு ஸ்ட்ராபெரி தான் ஞாபகம் வரும். உடனே ஸ்ட்ராபெரி இருக்கும்போது அப்போ இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க என்ன சொல்ல, மேடம் நீங்கள் வந்து சாப்பிட்றது வந்து இனிமேல் ஸ்ட்ராபெரியாக தான் இருக்கணும்னு சார் சொல்லிட்டாருன்னு, ஸ்ட்ராபெரியா ஏன்னு கேட்கும்போது, இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்ட்ராபெரி இல்லை, வெளிநாட்டிலேருந்து வர வைக்கப்பட்ட ஸ்ட்ராபெரி, ஒரு ஸ்ட்ராபெரியோட ரேட் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்களா. அச்சோ, இது இந்த ஒரு ஸ்ட்ராபெரி இவ்வளோ விலையா, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க உடனே வச்சுருவாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இது உங்களுக்கு டேஸ்ட்டாக இல்லையா சார், உங்களுக்காக வந்து ஆர்டர் போட்டு இவ்வளோ வாங்கி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள ஒரே ரொமான்ஸாக இருக்கும். திரும்ப ஹீரோயின் வந்து வேலைக்காக வந்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணுங்களுக்கு இப்போ ரெண்டு பொண்ணுங்க இருக்குது. பொண்ணு வந்துட்டு அந்த காலேஜில் படித்த ரெண்டு பொண்ணுமே வந்துட்டு ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க தான். அந்த ரெண்டு பேருமே ஹீரோயின் மேலே சரியான கோவமாக இருக்கும். ஏதாவது இவ்வளோ அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோயின் பார்க்குற டைமாக பார்த்து இதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் வருவாங்களா, கண்டிப்பாக அவங்க வருவான்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஹீரோ மடியில் ஏறி உட்காந்துட்டு இருக்கோம். ஹீரோயின் டக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அதிர்ச்சியாக போயிடும். நம்ம கிட்ட உன்னதான் பிடிக்குதுன்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இங்கே அவ்வளோ மடியில் உட்கார வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில் நின்றுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நிற்கவே பிடிக்காது, வேகமாக அவங்க ஓடிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், டக்குன்னு பிடிச்சி அதை தள்ளி விட்டுருவார். ஆனாலும் ஹீரோ நின்று பார்த்ததை இந்த பொண்ணு பார்த்துரும். அதில் அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷமாக போயிடும். தள்ளி விட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வாஷ்ரூமில் ஹீரோயின் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தியா, அவன் வந்து உன்னை இருக்கும் போதே வந்துட்டு என்னை வந்து மடியில் உட்கார வச்சுட்டு இருந்தான், உன்னை வந்து அவன் வந்து சும்மா தான் பழகிறான், அவன் என்ன தான் கல்யாணம் பண்ணுவான், என் கூட தான் இருப்பான் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசி ஹீரோனை வெறியேற்றிட்டு இருக்கும். இப்போ ஹீரோயின் கிட்ட அவ்வளோ வம்பு பண்ணுறதும் ஹீரோனை தள்ளி விடுறதும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோன் வந்து அவங்கள வார்ன் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதோட இப்போ ஹீரோனை தேடி இந்த ஆஃபீஸில் தான் ஹீரோன் இப்போ வேலைக்கு சேர்ந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவர் நேரம் இங்கேயே வந்துடுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரா, உன் பொண்ணு தானே அவள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் திட்டும் போது, அவள் என்ன பண்ணா, அவளை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்ற மாதிரி உடனே இவர் அந்த பொண்ணுங்க பேச்சு கேட்பாரு. உடனே அந்த பொண்ணுங்களை என்ன சொல்லும், அவளை மாதிரி பொண்ணை வந்து இருக்கவே கூடாது, அவள் எவ்வளோ கேடு கட்டத்தனெல்லாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரி பேசவும், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போ நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா கூட போதும், அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன், இதுக்கப்புறம் அவள் இங்கே வரவே மாட்டா, நீங்கள் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் தாராளமாக பண்ணிக்கோங்க, என் பொண்ணு அந்த விதத்தில் எதுவும் தடை எடுக்க மாட்டா, அவள் இங்கே வந்தால் அவள் காலை உடச்சிட்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரா. இந்த பணம் இதை வாங்கிட்டு போய் அவள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவரும் நான் அதை பார்த்துக்கிறேன்ற மாதிரி வேகமாக அங்கே கிளம்பி வந்துடுவார். இப்போ திரும்ப அந்த மீட்டிங் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து உட்காருவாங்க. ஆரம்பிக்க போது இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுவார். அவள் வந்துருப்பா, நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. இல்லை, இந்த மீட்டிங்கே வந்து ஹீரோயின் மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருப்பார். இப்போ எங்கேயே போகாது, ஏன்னாச்சுன்னு பதட்டப்பட ஆரம்பிச்சிருவார். இங்கே உள்ளவங்களாம் சமாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா வருவா, என்ன இது இல்லை ஹீரோயின் வந்தே ஆகணும்னு சொல்லணும். இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா
ஏன்னா வந்து அந்த அப்பா இருக்கார்ல, ஹீரோனோட அப்பா. அவரு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள புடிச்சு தள்ளி விட்டு, அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரியான அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. "நான் உங்களோட பொண்ணுப்பா, நீ என்னோட அப்பா" அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்லுவாரு, "அதெல்லாம் எனக்கு எப்பவுமே தோணுனதே கிடையாது. பணம் காசு இல்லாத நேரத்திலேயே உன்ன நான் விக்கிறதுக்காக முடிவு பண்ணுவேன். இப்ப எனக்கு போதுமான அளவுக்கு பணம் என் கையில இருந்திருக்கு. இப்ப அவங்க எனக்கு பணம் குடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னை இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அத தான் நான் பண்ண போறேன்னு சொன்னோனே, "நான் உன் பொண்ணுப்பா, என்கிட்டயே நீ இப்படிலாம் பேசுற? என்னையவா நீ இந்த மாரிலாம் பண்ணணும்னு நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இவ்ளோ கெஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு மொட்டை ஆள கூட்டிட்டு வந்துட்டு, "இவன் தான் இன்னைக்கு இனிமே உன்னோட மாப்பிள" அப்படின்ற மாரி சொல்லி, "இதுக்கப்புறம் அவன் உன்ன என்ன டார்ச்சர் பண்ணாலும் சரி, நீ இருந்தாலும் சரி, செத்து போனாலும் சரி, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனா வந்துட்டு எனக்கு பணம் வந்து டெய்லி வந்துட்டே இருக்கும். இப்ப அத தான் நான் சூஸ் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கதறிட்டே இருப்பாங்க. அப்ப அவர் கொஞ்சம் கூட இறக்கமே பட மாட்டாரு. ஒரு மாரி காலெல்லாம் அவங்கள கால கட்டி அந்த மொட்டை பாஸ் வேற இழுத்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைவாரு. ஹீரோனுக்கு ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து கரெக்ட்டா ஹீரோ வந்து வந்துருவாரு. வந்தோனே பார்த்தா எல்லாரையும் போட்டு அடி அடின்னு போட்டு இப்ப இவர்கிட்ட இது பண்ணும்போது கரெக்ட்டா இவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே ஹீரோயின் கிட்ட நல்ல ஒரு மாரி நடிப்பாரு. "நான் உன்னோட அப்பா அம்மா, அப்பாவையா நீ இப்படி தண்டிக்கணும்னு நினைக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "இப்பதான் என்னோட அப்பான்னு உனக்கு தெரியுதா? இவ்வளோ நேரம் உன்ட்ட நான் கெஞ்சிட்டு இருக்கும்போது உனக்கு தெரியலையா? இதுக்கப்புறம் எப்பவுமே நான் உன்ன அப்பாவா நினைக்கவே மாட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உன்ன மன்னிக்கவும் மாட்டேன்ற மாரி ஹீரோயின் வெறுத்தே போயிடுவாங்க. அதோட ஹீரோ என்ன சொல்வாரு, "இவ ஹீரோயினே சொன்னதுனால இதுக்கப்புறம் நீ அவன் அப்பாவே கிடையாது. இவன வந்துட்டு என்ன வேணா பண்ணிருங்க. யாருமே கேட்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்ற" மாரி சொல்லவும், அடிச்சு பயங்கரமா அடிய போட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த ஆள. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின தூக்கிட்டு போவாரு. ஹீரோவ வந்து காப்பாத்திறாரு ஹீரோயின. இப்ப ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு, ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் உன்ன எவ்வளோ லவ் பண்ணேன் அப்படின்ற மாரி சில விஷயங்கள் நெறைய விஷயங்கள் வந்து ஹீரோ வந்து ஷேர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோயின் வந்து ஒரு பெரிய மீட்டிங் ஒண்ணு நடக்கும். அந்த மீட்டிங்ல வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து பாராட்டு விழா நடந்துட்டு இருக்கும். அதுலயும் அந்த பொண்ணு வந்துட்டு சில சிலுமிஷங்க வேலைலாம் பார்த்துரும். அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணத வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி காட்டிருவாங்க. இப்ப ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்ற மாரி ப்ரூஃப் ஆயிடும். இப்ப ஹீரோயின் வந்து அவங்க நல்ல படம் வரையறாங்க, நல்ல பெயிண்டிங் பண்றாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பாராட்டு விழா அதெல்லாம் நடக்கும். ஹீரோயின் ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த அவார்ட் வாங்கி அவங்களுக்கு நெறைய இப்ப பணம் காசுலாம் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அவங்க அவங்க குழந்தை எப்படிலாம் பெத்து வளர்த்து ஆகலாம்னு நினைச்சாங்களோ, அந்த மாரிலாம் அவங்க வந்து ரெடி ஆயிடுவாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு, இப்ப முறைப்படி அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. ஹீரோயினுக்கும் நானும் உன்ன அந்த அளவுக்கு நேசிச்சுட்டு தான் இருந்தேன் அந்த டைம்ல. அந்த பொண்ணால தான் நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தேன்ற மாரி ஹீரோயினும் சொல்வாங்க. ஸோ ஓப்பனாவே இவங்க 2 பேரும் தான் ஒருத்தர் உண்மையிலேயே விரும்பிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியா அவங்க 2 பேரும் தான் சேர்ந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து அவங்கள வந்துட்டு வாழ்த்தி, அதாவது என்ன சொல்றது, நல்லா வாழ வைக்கிற மாரி தான் அவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்க மாரி காட்டி தான் இந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல